கண்ணன் மீது கொண்ட பக்தி, அந்த பக்தி பாடலை கூட கவியரசு கண்ணதாசன் வரிகளில் கேட்கும்போது காதல் பாடல் தான் தெரியும். பின்னலிட்ட கோபியரின் கண்ணத்திலே கண்ணமிட்டு மன்னவன் போல் லீலை செய்தான் தாலேலோ. அந்த மந்திரத்தில் அவர் உறங்க, மயக்கத்திலே இவன் உறங்க, மண்டலமே உறங்குதம்மா தாராரோ, மண்டலமே உறங்குதம்மா ஆராரோ. ஆயர்பாடி மாளிகையில் தாய்மடியில் கன்றினை போல் மாய கண்ணன் தூங்குகின்றான் தாலேலோ. இந்த பாட்டு எங்கள் நெஞ்சில் நிற்கிதியா? கவியரசர்கிட்ட கேட்குறாங்க, உன் காதலியை பற்றி சொல்லிக்கிட்டே இருக்கிய ஐயா கவிஞரை, அவள் எப்படிப்பட்ட அழகாக இருக்கான்னு சொன்னால் நம்மளை மாதிரி சாதாரண ஆள் சொல்கிறது. ஆனால் கவியரசர் சொல்கிறாரு அவளுடைய அழகை, காற்றில் பிறந்தவளோ புதிதாய் கற்பனை வடித்தவளோ, சேற்றில் மலர்ந்த செந்தாமரையோ செவ்வந்தி பூச்சரமோ. இவ்வளோதான் கவிஞரா? இன்னும் இருக்கான்னு கேட்டா, கண்களில் நீளம் விளைத்தவளோ அதை கடலினில் கொண்டு கலைத்தவளோ. அடுத்த வரிதான் டாப்பு. பெண்ணுக்கு பெண்ணே பேராசை கொல்லும் பேரழகெல்லாம் படைத்தவளோ. யாரு? அவள் செந்தமிழ் தேன் மொழியால் நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், நிலாவென சிரிக்கும் மலர் கொடியால், பைங்கனி இதழில் பழரசம் தருவாள் பருகிட தலை குனிவாள், அவள் செந்தமிழ் தேன் மொழியால். இந்த பாட்டு எங்க நெஞ்சில நிக்குதியா? 2 இதிகாசங்களை சேர்த்தாரியா, ஒரே லைன்ல 2 வரியில சேர்த்தாரு. உன் காதலி எப்படி அழகா இருக்கிறா. ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி ராமாயணம், மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி சிலப்பதிகாரம். ஒரு புறம் பார்த்தால் மிதிலையின் மைதிலி, மறுபுறம் பார்த்தால் காவிரி மாதவி, முகம் மட்டும் பார்த்தால் நிலவின் எதிரொலி, முழுவதும் பார்த்தால் அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி, அவள் ஒரு பைரவி. இந்த பாட்டு எங்க நெஞ்சில நிக்குதியா? இந்த பாட்டு நெஞ்சில நிக்குது. அப்புறம் உன் காதலி எப்படி இருப்பா? அவன் 1000 பூக்களை பார்த்த மாதிரி இருப்பா அப்படின்னு சொன்னா அவர் ஒரு சாதாரண கவிஞர். ஆனா நேரத்துக்கு நேரம் அழகு கூடிக்கிட்டே போகும். எப்படி? இந்த பூ இருக்குல்ல, பூ ஒவ்வொரு நேரத்தில் ஒரு பூ அழகா இருக்கும். காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. காலையில் மலரும் தாமரை பூ, அந்தி கருக்களில் மலரும் மல்லிகை பூ. இரவில் மலரும் அல்லிப்பூ, அவள் என்று மணக்கும் முல்லை பூ. இந்த பாட்டு எங்க நெஞ்சில நிக்குதியா?